உள்ளங்கை வேர்வைன்னு சொல்லுவோம். பேனா பிடிச்சி எழுத முடியாது, எந்த நேரமும் கை வேர்த்துக்கிட்டே இருக்கும், எந்த பொருளை பிடிச்சாலும் கீழே விட்டுருவாங்க, எதையும் கையில் வச்சுருந்தாலும் அந்த வேர்வையில் அழிஞ்சு போகும். இந்த பேப்பர்லாம் கையில் பிடிச்சா பேப்பரில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் கையில் வேர்த்திருக்க வேர்வையிலே அழிஞ்சு போகும். அந்த அளவு வேர்க்கும். அது மாறுறதுக்கான மருத்துவம். அதில் முக்கியமாக வெத்தலை, ஜாதிக்காய், நாவல் இலை, சீரகம், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ இந்த மருந்தாக தயாரிக்கப்படும். உள்ளங்கை வேர்வை. உள்ளங்கை வேர்வை ஏன் வேர்க்குது அப்படின்னாக்கா, சின்ன வயசில் இருக்கவங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பயத்தினால உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாம் வேர்க்கும். உடம்பு முழுக்க வேர்க்காது. அவங்களுக்கு ரோம கண்ணறைகளில் சரளமாக வெயிலுக்கு போகாமல் இருந்தாங்கனாக்கா கண்ணறைகள் அடைபட்டுரும். அதிக கொழுப்பு சத்து உள்ள பொருள்கள் சாப்பிட்டாங்கன்னா, கொழுப்பு சத்து எண்ணெய் சத்து உள்ளவங்களுக்கு சீக்கிரமாகவே வேர்க்காது. அவங்கெல்லாம் என்ன செய்யணும், நடைப்பயிற்சி கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 10 நிமிஷமாவது நடக்கணும். அல்லது வயசானவங்கனாக்கா வெயிலில் உட்காந்துருக்கணும். பெரியவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா உள்ளங்கை உள்ளங்கால் நல்லா அவங்க நின்றுருந்தாங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தண்ணி மாதிரி ஓடி இருக்கும். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு நல்லா வேர்த்து இருக்கும். எவ்வளோ தான் தொடச்சாங்கனாலும், ஏசிக்கில் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு கையும் காலும் அதிகமாக வேர்க்கும். பய உணர்வு முக்கியமாக ஒரு காரணம். பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி, அதிக வேர்வை கையிலை காலில் வேர்க்குது அப்படின்னாக்கா உள்ளுறுப்புகள், கணையம், இருதயம், கல்லீரல், மண்ணீரல் எதுலையாவது ஒரு பாதிப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வேர்வை, அதிக வேர்வை உள்ளங்கை உள்ளங்காலில் வேர்க்கும். அந்த வேர்வையை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெற்றிலையும் நாவல் இலையும் அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இது கூட ஜாதிக்காயும் சீரகமும் அரைச்சி எடுத்த பொடியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்தா போதும். சுத்தமான தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கிட்டா போதுமா. இந்த மருந்தை தயார் பண்ணிட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உணவுகளை அந்த எண்ணெய் பண்டங்கள், வறுத்தது பொரிச்சது சாப்பிட்றது, மாமிச உணவுகள் சாப்பிட்றது, அதை நீங்கள் தவிர்த்துட்டு ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. இது உணவே மருந்து அப்படின்ற ஒரு இதில் நம்ம வெற்றிலை பாக்கு போடுறது மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு பச்சை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடுங்க. புளித்த பழங்கள், மாமிச உணவுகளை, எண்ணெய் பண்டங்கள் தவிர்த்துட்டிங்கனாக்கா அந்த கையில் உள்ளங்கை வேர்வை, பாதத்தில் வேர்க்கிறது இதெல்லாம் போயிடும். சீக்கிரமாக குணமடைஞ்சிருவீங்க. உள்ளங்கை வேர்வை நல்லா வர்றதுக்கு வெத்தலை, ஜாதிக்காய், நாவல் இலை, சீரகம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை மெதுவாக தொட்டு தொட்டு நக்கி சாப்பிட்டா போதும். இது கொஞ்ச நாள் சாப்பிட கையில் இருக்க வேர்வைகள் குறைஞ்சிரும். உள்ளங்கை வேர்வை சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.